வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல் ஒன்று தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி சொல்லக்கூடிய ஒன்று தான். இதை விட அதாவது ஒரு பல ஆண்டுகள், ஒரு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு மாபெரும் சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு கணக்கை சால்வ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பல ஆண்டுகள் முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னா அதை ஒரு சில நொடிகளில் சால்வ் பண்ணா, அதாவது அதை தீர்த்து வச்சா, அந்த கணக்கை ஒரு சில நொடிகளை தீர்த்து வச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படி ஒரு மாபெரும் சக்தி, அப்படி ஒரு மாபெரும் விஷயம்தான், அப்படி ஒரு மாபெரும் கம்ப்யூட்டர் தான் இன்னும் அடுத்து வரப்போகுது. அடுத்த உலகத்தையும் அது ஆளப்போகுது. அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய குவாண்டம் இயற்பியல் விதியை பயன்படுத்தி உருவாகிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் கணினிகள். சரிங்க, இதை பற்றி நம்ம ரொம்ப விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது ஒன்றும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமெல்லாம் கிடையாதுங்க. இயற்பியல் குவாண்டம் விதியை பயன்படுத்தி ஒரு ஸ்பீடான ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ சாதாரண கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் 0 and 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 0 அல்லது 1 இதை மட்டுமே பயன்படுத்தி இயங்கக்கூடியது. அதாவது பிட்ஸ் அப்படிங்கிற பிட்ஸில் இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர் தான் நம்ம இப்போ இத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இது எல்லாமே. ஆனால் கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூபிட்ஸை பயன்படுத்தி இயங்க போகிற குவாண்டம் கம்ப்யூட்டர் தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்க போகுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மல் பிட் 0 and 1, 0 மற்றும் 1 அப்படின்னா நீங்கள் ஒரு லைட்டை போடுறீங்க அப்படின்னா அது 1, ஆஃப் பண்ணுறீங்கன்னா 0. அதே மாதிரி 1 அல்லது 0வை பயன்படுத்தி பிட்ஸை பயன்படுத்தி இயங்கிட்டு இருக்கிற இந்த நார்மல் கம்ப்யூட்டருக்கு மத்தியில் கியூபிட்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 0 and 1, அதாவது 0வும் 1ம் சூப்பர் பொசிஷனாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாணயத்தை நீங்கள் சுழல விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு நாணயத்தை சுழல விடுறீங்க அப்படின்னா அந்த நாணயம் ஒரே நேரத்தில் 0 ஒரு ஹெட்டு டெய்ல் ரெண்டுமே ஒரே நேரத்தில் சுழண்டுகிட்டு இருக்கும். இப்போ ஒரு டாஸ் போடுறீங்க, ஒரு காயினை வச்சு டாஸ் போடுறீங்க அப்படின்னா மேலே சுழல விட்டீங்கன்னா ஒன்று ஹெட்டு விழும், இல்லைன்னா டெய்ல் விழும். இதுதான் உங்களுக்கு கிளாசிக் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சூப்பர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா சுழல விட்டால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கும் இல்லைங்களா? 0s and 1s அது ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கும் இல்லையா? அது கியூபிட். அதை தான் அப்படி தான் இயங்கக்கூடியது. ஸோ இது மூலியமாக வேகம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. சரிங்க, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இயங்குறதுக்கு 2 அடிப்படை இயற்பியல் விதிகள் இருக்கு. 2 அடிப்படை இயற்பியல் விதிகள் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று சூப்பர் பொசிஷன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 0, 1 ரெண்டுமே ஒரே நேரத்தில் இயங்கக்கூடிய, அதாவது ஒரே நிலையில் பல பாசிபிலிட்டிஸ், பல விஷயங்களை கணக்கீடுகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சூப்பர் பொசிஷன். இந்த ஒரே நேரத்தில் 0வும் 1ம் கியூபிட்ஸாக இணைஞ்சு கியூபிட்ஸ் 0, 1 ஒரே நேரத்தில் செயல்படக்கூடியது தான் இந்த சூப்பர் பொசிஷன். இது ஒரு விதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாண்டம் என்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் என்டால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கியூபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது 0, 1 ஒரே நேரத்தில் இணைஞ்சு நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டரில் பயன்பட போகிற இந்த கியூபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 0s and 1ஸும் இந்த கியூபிட்ஸ் 2 கியூபிட்ஸை பிரித்து அதாவது அமெரிக்காவில் 1, இந்தியாவில் 1 நம்ம வைக்கிறோம் சொல்லி வச்சுக்கோங்களேன். அதில் ஒருடைய நிலை மாறுச்சுன்னா கூட இப்போ அமெரிக்காவில் வச்சுக்கூடிய நிலை மாறுதுன்னா உடனே அடுத்த நொடியே இதோடைய நிலையும் மாறிடும். ஏன்னா இது சூப்பர் பொசிஷன். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு காயினை இப்படி சுழட்டி விட்டால் 0s and 1s எப்படி அந்த ஹெட்டும் டெய்லும் எப்படி ஒரே நேரத்தில் அது சுற்றி முடிகிற வரைக்கும் இருக்குதோ அந்த பொசிஷனில் தான் இந்த கியூபிட்ஸ் வேலை செய்யும். ஆனால் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லை. நம்ம இப்போ வச்சிருக்க கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லை. 1, 0 இல்லை 1 ஒரு சுழியம் அல்லது 1 அவ்வளோதான். ஆனால் இது அப்படி இல்லை, சூப்பர் பொசிஷன் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது இந்த அடுத்தது குவாண்டம் என்டால்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு நிலை மாறுச்சு அப்படின்னா அடுத்து இன்னொரு நிலை உடனடியாக மாறும். இது மூலிமா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றமெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்குங்க இப்போ இருக்கிறத விட. சரிங்க, அடுத்தது
நாம் வந்து இப்போ வந்து சூப்பர் குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி இப்போ விஷயம் பேசணும், அதோடைய 2 இயற்பியல் விதிகள்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து சொன்னோம். இதனால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்த ஐடியிலே அதாவது தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய அடுத்த ஐடி புரட்சியே இதுதாங்க. அதாவது அடுத்த ஐடி புரட்சியே இதுதான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறை எடுத்துக்குவோம். மருத்துவத்துறையில் ஒரு கேன்சர் நோய்க்கோ இல்லை ஒரு வைரஸுக்கோ மருந்து கண்டுபிடிக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்ஸு பல வருஷத்துக்கு கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணி, அதாவது அதை பொருத்தி மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நொடி அல்லது ஒரு சில நேரங்கள்லேயே, ஒரு சில நிமிடங்கள்லேயே, ஒரு சில மணி நேரங்கள்லேயே உலகத்தில் இருக்கிற எல்லா கெமிக்கல்களையுமே அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உடனே வந்து பக்க விளைவு இல்லாத ஒரு மருந்தை வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது மருத்துவத்துறை நம்ம பார்க்குற மாதிரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம சைபர் பாதுகாப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய பேங்கிங் பாஸ்வேர்டெல்லாம் ஈஸியாக ஹேக் பண்ணுறாங்க. ஈஸியாக அதை வந்து நம்ம வந்து அழிச்சிடுறாங்க, இல்லைன்னா அதை வந்து ஹேக் பண்ணிடுறாங்க இல்லைங்களா, பணத்தை எடுத்துறாங்க இல்லையா. ஆனால் குவாண்டம் கிரிப்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. அந்த குவாண்டம் கிரிப்டோகிராஃபி வந்துச்சுன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை எந்த ஹேக்கராலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது தாங்க இதில் இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலை மாற்றத்தில் உலகம் வெப்பமயமாதல், மழைப்பொழிவு, இந்த மாதிரி நிறைய விஷயம், கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப முன்கூட்டியே வந்து ஆய்வு பண்ணி அதற்கான சொல்யூஷன்ஸை வந்து நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கும். அதனால் இது ரொம்ப ஸ்பீடு தாங்க. சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் செய்கிறத விட பலாயிரம் மடங்கு வேகமாக இருக்கும் சொன்னால் நீங்கள் நம்பித்தானே ஆகணும். அதே நேரத்தில் நாம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம இதில் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம பயனுள்ளதாக பார்த்தோம். இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்னொரு சேலஞ்ச் இருக்குங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் இது நாம் எப்பவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்சனல் கம்ப்யூட்டரில் வைக்கிற மாதிரி மேசை மேலே வைக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இது வைக்கிறதுக்கு, அதாவது இது வைக்கிறதுக்கு சொல்கிறத விட இதோடைய செல்சியஸ், இதை சுற்றி ஒரு வெப்பநிலை எப்படி இருக்கணும்னா, விண்வெளியில் இருக்கிறத விட அதாவது -273 டிகிரி செல்சியஸ் ஒரு குளிர்ச்சியான இடத்துல இதை வச்சா தான் இதை வந்து நம்ம இயக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சும் இதில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கூகுள், IBM இவங்கெல்லாம் வந்து ரொம்ப போட்டுட்டு ஒரு ரேஸே நடந்துகிட்ருக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வந்து உருவாக்குறதுல. அதனால் ரொம்ப ஒரு பெரிய புரட்சியை வந்து நம்ம வருங்காலத்தில் வந்து எதிர்நோக்கிட்டு தான் இருக்கும். சரிங்க, இப்போ வந்து இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி வந்து 90களில் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் ஒரு பெரிய புரட்சி வந்துச்சோ, அந்த மாதிரி இன்னும் சில நாட்களில், இன்னும் சில வருடங்களில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதே நேரத்தில் நாமளும் இந்த கோடிங் மட்டும் இல்லாமல் இந்த கோடிங்கோட இயற்பியல், குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இதை புகுட்டி வந்தோம் அப்படின்னா, இந்த சவாலில் இந்த ஒரு தொழில்நுட்பத்தில் நாமளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுல நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றியும், குவாண்டம் கம்ப்யூட்டிங், சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்டால்மெண்ட் பற்றி ஒரு அளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வச்சுருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் அதை தெரிவிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போங்க. வாழ்க வளமுடன்.